கடகராசி புதன் தசை. கடகராசிக்கு புதன் தசை நன்மை செய்யுமா? சனியுடைய பெயர்ச்சியும் குருவுடைய வக்கர நிவர்த்தியும், இந்த ரெண்டு கிரகங்கள் ராஜ கிரகங்கள். இந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாக இப்போ பயிற்சி ஆகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் பயிற்சி. ஆனால் 2025 திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆனார். அஷ்டம சனி விடுதலை ஆச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் ஒரு சில பேருக்கு கேள்விக்குறியாகவே இருந்தது. இந்த புதன் தசை அது மாதிரி. புதன் நன்மை செய்யாது. இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். கடகராசிக்கு அதாவது சந்திரனோட வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது, புதனோட வீட்டுக்கு சந்திர பகவான் நன்மை செய்யாது. அப்போ அஷ்டம சனி விடுதலையாச்சா இல்லையா அப்படின்லாம் ஒரு சில பேருக்கு கேள்விகள் இருக்கும். இப்போ குரு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு, இல்லை குரு பயிற்சி ஆகிறாரு, ஜென்ம ராசிக்கு வேற வரப்போறாரு. இதன் பிறகு எப்படியாப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும்? நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் இந்த புதன் தசையில். ஏன்னா நிறைய குழப்பங்களையும் கொடுத்துருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய குழப்பம்தான் இருந்திருக்கும். உங்களுக்கு தசை சரியில்லைன்ற பட்சத்தில் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. அப்போ சப்போர்ட் பண்ணல அப்படின்னாக்கா நீங்கள் நினச்ச காரியம் நடக்காது. எது முயற்சி பண்ணாலும் சரி, அதில் நிறைய தடை தாமதங்கள், மன உளைச்சல், இது மாதிரிலாம் கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஆவரேஜாக போயிருக்கும், பரவாயில்ல ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த கடகராசியில் 3 நட்சத்திரங்கள், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் எந்த வயது காலகட்டத்தில் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும்? புனர்பூச நட்சத்திரத்துக்கு 22 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். அதே மாதிரி பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 17 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் புதன் தசை அப்படிங்கிறது வரும். சென்டர் பகுதி, அதாவது 2 பாதம் முடியும் 3ஆம் பாதம் 10 வருஷம் தசா புத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுங்களேன். 10 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 3 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்குன்னாக்கா 3 + 17 20 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். இது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பு தசையே புதன் தசை தான். உங்களுக்கு 16 வருடங்கள் ஆரம்பத்திலேருந்து முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 15 14 அது மாதிரி தசா புத்தி இருப்புகள் இருக்கும். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா அதாவது 1 வருடம் இல்லைன்னா 1 மாதம் 2 மாதம்லாம் ஒரு சில பேருக்கு வரும் தசா புத்தி இருப்புகள். அதாவது 4ஆம் பாதம் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடைசி 1 மாதம் 2 மாதம்லாம் தசா புத்தி இருப்புகள் இருக்கும். அவங்க மக நட்சத்திரத்தோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது சிம்ம ராசியை ஒட்டி வர்றதுனால மக நட்சத்திர வீடியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தசாபுத்தி ரீதியாக. ஆனால் ராசி உங்களுக்கு கடகம் தான், ஆயில்ய நட்சத்திரம் தான். அந்த தசாபுத்தி பார்க்கும்போது மெயினாக அதில் வந்துடும் உங்களுக்கு. இல்லைனா ஒரு சில குழப்பங்கள் வரலாம். அதனால் நான் சொல்கிறேன். இப்போ இந்த புதன் தசை இது சின்ன வயசுலேருந்தே வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த புதன் தசை இப்போ ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலேருந்தே வருது. இப்போ 16 வயசுலேருந்து படிக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான். அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதன் பிறகு இந்த புதன் தசை தாண்டி கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் இது எல்லாமே அந்த அளவுக்கு நன்மை செய்யுமா அப்படின்னாக்கா அது இருக்கிற இடத்த பொறுத்து. அதாவது சுக்கிர தசை ஒன்றே போதும் உங்களுக்கு. அடுத்து வரக்கூடிய தசையில் சுக்கிர தசை ஒன்றே போதும். அது ஒன்று தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பாக இருக்கும். பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அதுவாக தான் இருக்கும். ஆனால் நன்மை செய்யக்கூடியதும் அதுதான். ஏன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அந்த 4ஆம் அதிபதி நல்லா இருந்தால் வேலையில் உங்களுக்கு சிறப்பு. அந்த நட்சத்திரம், அதாவது இந்த சுக்கிர பகவான் ஏறின நட்சத்திரம் அருமையான நட்சத்திரமாக இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும், நீங்கள் திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. எல்லாமே அந்த இளம் வயது காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக வந்துடும். நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு அவயோக தசைகள் அப்படி எடுத்துக்கலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், சந்திரன்லாம் சின்ன வயசுலேயே வந்துடும் உங்களுக்கு. அதாவது இளம் வயசில் 28-30 வயசுக்கு மேலே வந்துடும். அது மாதிரி இருக்கிறீங்கனாக்கா ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எப்படியாவது படிச்சிருங்க. இந்த வயதில் 16 to 22, 24 படிப்பு தடைப்பட்டால் கூட சரி, அதை விடாதீங்க. எப்படியாவது படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். அதாவது கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தசையாக இருந்தால் கூட அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும் உங்களுக்கு. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாமே ஒரு தவறு நடக்குதுனாக்கா அதுக்கு உண்டான காரணம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். சமீப காலமாக இந்த புதன் தசையில், அதாவது கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 2024 அந்த சென்டர் பகுதியிலிருந்து இல்லைனா கடைசி பகுதியிலேருந்து நிறைய பேருக்கு வேலை ப்ராப்ளம். வேலைக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு வேலை இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க.
இன்னொன்று வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று எக்ஸாம் அதெல்லாம் அட்டன் பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் நிறைய வந்து கஷ்டங்களை கொடுத்துருக்கும். அஷ்டம சனி விடுதலை ஆகிப்போச்சு நமக்கு. இதன் பிறகு வந்து வேலை கிடைச்சிரும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், இல்லைனா பெரிய இடத்துல வேலை கிடைக்கும், இல்லை வெளிநாடு போகலாம் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சி வந்து தடையாகிறதுக்கு பெரிய காரணமே சனி பகவானுடைய நகர்வு. சனிதான் விடுதலை ஆயிட்டாரே, சரி ஓகே. அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கும்போது 2024க்கு பிறகு தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது, வேலை மாற்றங்களை கொடுத்தது, வேலை ப்ராப்ளத்தை கொடுத்தது, திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது. இன்னொன்று அஷ்டம சனியெல்லாம் எனக்கு நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி வரும்போது, அதாவது அஷ்டம சனி விடுதலை ஆகும்போது 2025 இல்லைனா 24 எண்டு அந்த டைமில் வேலை போயிருக்கும். சில பேருக்கு என்னடா அது அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. என்ன இவ்வளோ நாளாக நல்லா இருந்தது, எல்லாருமே கடகராசிக்கு அது சரியில்லை இது சரியில்லை உசாரா இருங்கன்னு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தாக்கா இந்த அளவுக்கு நமக்கு இப்போ வேலை போகுது அப்படின்ட்டு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுமாரி வேலை போயிருந்தால் இப்போ வேலை கிடைச்சிரும். வேலையில் வந்து உயர்வுகள் இல்லாமல் இருந்தால், ப்ரொமோஷன்லாம் இல்லை எதிர்பார்த்துட்டு இருக்க கிடைக்கல அப்படின்னாக்கா இப்போ கிடைக்கும். உங்களுக்கு திருமணம் ஆகலைனாக்கா இப்போ திருமணம் ஆகும். எல்லாமே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுது, லைஃபே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுது புதன் தசையில். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, புதன் தசை நடக்குது 22 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து 39 வயசு வரைக்கும் வருது அப்படின்னாக்கா இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 40 வயசு வரைக்கும் கூட இருக்கலாம், 35 கூட அந்த புதன் தசைங்கிறது முடியலாம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி இருப்பு பொறுத்து இவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை நல்லா இருக்கும். இப்போ வேலையில் நல்ல ஒரு மாற்றம். இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களை கையிலே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஆனால் புதன் தசை இது நன்மை செய்யாது. எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிங்க, அதிகபட்சமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், வேலையில் முயற்சி பண்ணுங்கள். திருமண வாழ்க்கையில் வந்து வாக்குவாதங்களை தவிருங்க, வீட்டில் பிரச்சனைகள் வரக்கூடாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து மன உளைச்சல்கள், இதில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. இது எல்லாமே மாறும். பின்னாடி இருக்கக்கூடிய 7 வருடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புதன் தசையில் செவ்வாய் புத்திக்கு பிறகு நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கோம், நிறைய கஷ்டங்களே கொடுத்துருக்கோம். அதுலேயே கஷ்டம் அப்படின்னாக்கா அது சேர்ந்த இடத்தை பொறுத்து, புதனோட இருப்பிடத்தை பொறுத்து, உங்கள் சுய ஜாதகத்தில் சேர்ந்த கிரகத்தை பொறுத்து. இந்த ராசிக்கு யோகாதிபதியோடு சேரணும், இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு இருக்கணும், இல்லைனா வேற லக்னமாக இருந்தால் அந்த லக்னாதிபதியோடு இருக்கணும், லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும். அது மாதிரி இருந்தால் மட்டும்தான். ஆனால் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது அப்படின்றதுனால 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தசைங்கிறது. அதுக்கெல்லாம் பரவாயில்ல. ஒரு சில பேருக்கு வந்து மன உளைச்சல், இது தேவையில்லாத ப்ராப்ளத்திலலாம் சந்திச்சிருப்பாங்க, லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அது மாதிரி இன்னொரு தரப்பு சொல்கிறது என்னன்னாக்கா, நெருங்கிய உறவு திரும்பி வரும், இல்லைன்னா பிரிந்து போன உறவு திரும்பி வரும். நெருங்கிய உறவு, மனசுக்கு பிடிச்ச உறவு அப்படின்னாக்கா இன்னொருத்தரோட மனைவி, அப்படி இல்லைனாக்கா இன்னொருத்தரோட கணவர். இதெல்லாம் வந்து நெருங்கிய உறவான், மனசுக்கு பிடிச்ச உறவான். இதெல்லாம் எப்படி திரும்பி வரும்? அஷ்டம சனியில் ஒரு உறவு உடைச்சதுன்னா உடைச்சது தான். சனி கை வச்சா அது என்ன ஆனாலும் சரி, அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு தொடர்பை கொடுக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அடுத்தவரோட மனைவி கூட தொடர்பில் இருக்கலாம், அடுத்தவரோட கணவரோட தொடர்பில் இருக்கலாம். இது வந்து கடகராசியில் ஒரு சில பேருக்கு வந்து 2018க்கு பிறகு நடந்திருக்கு. 18-19 தொடர்பில் இருந்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நல்லாவே இருந்திருப்பாங்க. இப்போ வந்து உடச்சிருக்காது, இந்த அஷ்டம சனியில் உடச்சிருக்கும். டோட்டலாக அந்த தொடர்பை தூளாகி இருக்கும். அந்த விலகி போன உறவு வராது, திரும்பி வராது. அது என்ன ஆனாலும் சரி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு நல்ல வழி கிடையாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நெருங்கிய உறவு வருமா, திரும்பி வருவாங்களா? அதெல்லாம் வராது. ஏன்னா சனி கை வச்சா அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒரு நல்ல வழி கிடைக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். இது வந்து நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும். குடும்பம் இல்லாதவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமையும். திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது புதன் தசையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புதன் வந்து கெடுக்கிற அமைப்பில் இருந்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. அதுலேயும் சனி உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சரியில்லைனாக்கா இது மாதிரி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொடுத்துருக்கும், தேவையில்லாத கஷ்டங்களை கொடுத்துருக்கும், மன உளைச்சலை கொடுத்துருக்கும். எதுக்குடா இந்த நபர் கூட நம்ம சேர்ந்தோம், எதுக்குடா இந்த நபரை நம்ம சந்தித்தோம் அப்படின்ற மாதிரி நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும். தவறான தொடர்புகள் இருந்தாலும் இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் உடைய ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த புதன் தசை உங்களுக்கு நன்மை செய்யும், இதன் பிறகு நன்மை செய்யும், நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும்.
இது வந்து குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகும், அதாவது ஜென்ம ராசிக்கு குரு பகவான் வந்த பிறகு கூட உங்களுக்கு நல்ல பலன்கள் தான். சனியுடைய பயிற்சி இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி அந்த நகர்வுகளும் உங்களுக்கு சிறப்பு. இதன் பிறகு யாரெல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, சனியுடைய நகர்வுகள் வந்து உத்திரட்டாதியில் வராரு, அங்கே இருக்கிறாருன்னா அந்த நட்சத்திரம் இது வந்து 7ஆம் அதிபதி நட்சத்திரம், 8 நட்சத்திரம். அந்த நட்சத்திராதிபதி உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் தொடர ஆரம்பிக்கும். அஷ்டம சனியில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தை மெயினாக பார்க்கணும். சனி பார்க்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருந்தால், அதாவது உங்கள் சுய ஜாதக சனி பகவான் இருந்தால் 3, 7, 10 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில், அஸ்தம் நட்சத்திரத்தில், அப்படி இல்லைனாக்கா போராட நட்சத்திரத்தில், இந்த இடத்துலலாம் அப்படி இல்லை உத்திரட்டாதியிலே சனி உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால், இப்போ கோச்சார சனி பார்வைப்படக்கூடிய இடம், அங்கே நகரக்கூடிய இடம், அந்த இடத்துல இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னாக்கா, குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதாவது குடும்ப வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது, அவர் வந்து 7ஆம் அதிபதி 8 கிரகம். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன பாவத்துக்கு வராரோ அந்த பாவகம் பாதிக்கப்படும். ஒன்று வேலை, இல்லைன்னா தொழில், அது மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துட்டிங்கனாக்கா பாதிக்காது. அவ்வளோதான். எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுமோ அதில் கவனமாக இருந்துங்க. எது சரியில்லையோ அதை சரி பண்ணிங்க. இப்போதைக்கு அதை பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இந்த புதன் தசை நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.